குழம்பு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு சுட சுட ஒயிட் ரைஸோட தான் சிக்கன் கறி நம்ம மசாலா வறுத்து அரைச்சு சிக்கன் கறி போட்டு சாப்பிட போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம இன்னைக்கு சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். சிக்கன் கிரேவின்னு சொல்கிறத விட சிக்கன் குழம்பு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வறுத்து அரைச்ச மசாலா அரைச்சி போட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். அது ஃபஸ்ட்டு நான் மீடியம் சைஸோட நம்ம நல்ல ஸ்மால் பீஸாக சிக்கன் எடுத்திருக்கேன். வித் போனோடு எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன். இது மஞ்சள் தூள், உப்பு தூள், கொஞ்சம் மிளகு தூள் போட்டு இது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடியே பூண்டு நான் ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ரெட் சில்லி, ட்ரை ரெட் சில்லி ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு நான் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இந்த ஃப்ரைட் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு கோகோனட் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணி போகிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வறுத்து வரணும். நல்லா ஆயிலில் வறுத்து எடுத்துங்க, அப்போ ஸ்மெல் இருக்குது. இதில் கொஞ்சம் சீரகம், சோம்பம் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா போட்டுக்கலாம். நல்லா வறுத்து கிரைண்ட் பண்ணி இந்த வறுத்த சிக்கனில் இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே, நான் கிரைண்ட் பண்ண எல்லா மசாலா இதில் ஆட் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் இந்த மசாலா வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ அதே ஜாரில் நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ கிரைண்ட் பண்ணினதில் நான் இந்த மாதிரி ஒரு 4 டொமேட்டோ எடுத்திருக்கேன். 4 டொமேட்டோ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். டொமேட்டோ கிரைண்ட் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மசாலாவில் ஊற்றிக்கலாம். தக்காளி ஊற்றிட்டு பிறகு ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா நான் இதில் 1 ஜார் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம செய்கிறது நான் குழம்பு மாதிரி தான் செய்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி தான் நம்ம செய்திருக்கோம். சிக்கனும் ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சு. உப்பு காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதும்னா இப்படியே விட்டுடுங்க, இல்லை இன்னும் வேணும்னா ஊற்றிக்கலாம். இந்த மசாலாலே நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இந்த ஃப்ரை பண்ண ரெட் சில்லி, கார்லிக் போட்டு தான் நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கூடவே தேங்காய் போட்டிருக்கேன், ஃப்ரைடு ஆனியன்ஸும் போட்டிருக்கோம். ஸோ அதனால கலர் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பொட்டேட்டோ தோலோடு போடுறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க பொட்டேட்டோ சிக்கன் கறியில், இல்லைன்னா வேண்டாம். குழம்பு பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் கோல்டன் கலரில் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டியே நம்ம கோல்டன் ப்ரௌனில் பூண்டு வதக்கி போட்டிருக்கோம். ஆனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். மற்றபடி சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆனியன் போடல, வெறும் பெப்பர் பவுடரு, சால்ட்டு, மஞ்சள் தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது. ஓகே, நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதே ஏன் பொட்டேட்டோ போடலைன்னா பொட்டேட்டோ சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ வந்து 50% நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகிடுச்சு. அது கூடவே சேர்ந்து பொட்டேட்டோவும் குக் ஆகிடும். இப்போ கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குங்களா? நான் ரைஸுக்கு தான் இது செஞ்சுன்னு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஓகே, உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் பொட்டேட்டோ நம்ம போட்ட பொட்டேட்டோவும் நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி தோலோடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி போடுங்க. இப்போ பொட்டேட்டோ நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக சாப்டு கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஒரு முறை வறுத்து அரைச்ச சிக்கன் கறி நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வித் போனோடு செய்யுங்க, அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம ரைஸோடு தான் சர்வ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஆனியன், கார்லிக், ரெட் சில்லி எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வச்சுக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம எமர்ஜென்சி குழம்பு செய்யும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம எடுத்து போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் செஞ்ச மாதிரி
பாயில் பண்ணி ஃப்ரை பண்ண எக்கு, கபாப், ஹோம்மேடு மசாலாவில் செய்த கபாப், வறுத்து அரைச்ச சிக்கன் கறி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.